என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நம்ப முடியாத சூழ்நிலைகளில் நம்ப முடியாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ப துவங்கி இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலிருந்து நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நம்புவார்கள். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்றைய தலைப்பு என்ன? நம்ப முடியாததை நம்ப முடியும். இதுவரைக்கும் இந்த தலைப்பில் 2 செய்தியை வெளியிட்டிருக்கிறோம். மூன்றாவது, மொத்தம் 5 செய்திகளே 3வது செய்தி நம்ப முடியாததை நம்ப முடியும். அதை பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்புவதுதான் விசுவாசம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சூழ்நிலை எப்படி இருக்குது? மண்டை ஓடெல்லாம் உடஞ்சி போச்சு. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? மலையை பார்த்து பேசுனா மலை பெயர்ந்து போயிடும். உடைச்சல் அல்லது என்னது பிரேக் ஆகிருக்கு பாருங்க, ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அது ஒரு மலை. நான் தொலைபேசியில் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா ஓடுகளும் மண்டை ஓடும் ஒட்டி கொள்ளுவதாக, எலும்புகளெல்லாம் ஒட்டி கொள்ளுவதாக என்று பேசுகிறேன். நடந்தது என்ன தெரியுமா? ஆப்ரேஷன் கேன்சல் ஆகிட்டுங்க. ஏன்? நான் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்பக்கூடிய கலையை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அதை கற்றுக்கொள்ளுவது எளிது. இந்த நாளிலிருந்து தேவன் உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் நம்ப போகிறீர்கள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என்னுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே என்னோடு பயணிப்பதினாலே உங்கள் விசுவாசமாகிய கப்பல் ஸ்திரமாகி கொண்டே இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் இல்லையா? அப்போது இதை பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வோமா? அருமையானவர்களே, we are going to learn this art from Apostle Paul. எந்த கலையை கற்றுக்கொள்ள போகிறோம்? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்புவேன். அவன் அப்படி நம்புகிறதுனால என்ன சொன்னான் தெரியுமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியுங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட். நம்புகிறான் பாருங்க. இந்த சிறைச்சாலை என்னை சிறை பிடிக்க முடியாதுன்னு நம்பினாங்க. இந்த கப்பல் சேதம் என்னுடைய சமாதானத்தை கெடுக்க முடியாது என்று நம்பினான். நம்ப முடியாததை நம்புகிறான் பாருங்க. விஷப்பாம்பு, அந்த தீவில் இருந்தவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் ஏதோ அக்கிரமம் செய்துட்டு வந்திருக்கான், பயங்கரமான விஷப்பாம்பு கடிச்சிட்டு, இந்த விஷப்பாம்பு கடித்தா உயிரே இருக்க முடியாது, பூனி உதறி தள்ளிட்டு வந்துட்டான் பாருங்க. ஏன்? தேவனுடைய பாதுகாப்பை நம்புகிறான். எப்போ நம்புகிறான்? நம்ப முடியாத நேரத்தில் நம்புகிறான். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்லுகிறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு, அவரை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்வேன். இந்த நாளில் உங்களுக்கு அந்த ஒரு வெளிச்சம் வரப்போகிறது. அருமையானவர், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லட்டுமா? நீங்கள் வேறு ஒன்றும் கிழிக்க வேண்டாம். உங்களை பற்றி உங்கள் தகப்பனாகிய தேவன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பிப்பீர்கள். அது லகுவான காரியம். இட் இஸ் எஃபர்ட்லெஸ். இட் இஸ் எஃபர்ட்லெஸ் டியர்லி பிலவட். ஹல்லேலூயா. ஓ, பாருங்கள், அவன் எதை அறிந்திருந்தான் தெரியுமா? நீங்கள் சுகமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை பவுல் அறிஞ்சிருந்தாங்க. இன்றைய அநேக ஊழியர்களுக்கே அந்த அறிவு இல்லை. எந்த அறிவு இல்லை? எப்பா, நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் தழும்புகள் பெற்றார். எனவே நாம் சுகமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள அநேக ஊழியர்கள் ரெடியாக இல்லை. எந்த பொய்யை நம்புகிறீங்க தெரியுமா? எந்த பொய்யை நம்புகிறீங்க? இந்த வியாதி மூலமாக தேவன் எனக்கு ஏதோ ஒரு பாடம் கற்பிக்க விரும்புகிறார் என்று நீங்கள் பொய்யை நம்புனீங்கன்னா எப்படிங்க நீங்கள் விசுவாசிக்க முடியும்? அருமையான ஊழியர்களை நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். 17 இடங்களில் 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் 17 இடங்களிலே அங்கே இருந்த எல்லாரையும் சுகமாக்கினார் என்று எழுதியிருக்குது. அவன் நல்லவனா கெட்டவனா, யூதனா புறஜாதியா, கொஸ்டினே கிடையாதுங்க.
ஹல்லேலூயா. ஐயோ, எல்லாரும் சுகமாக இருக்க தேவன் விரும்புகிறார். நீ விசுவாசி, நீ ஒரு ஊழியக்காரன், நீ சுகமாக இருக்கதே அவர் விரும்ப மாட்டாரா? வேற எதற்காக தழும்புகள் பெற்ற அந்த ஒன்றுக்கு பதிலை கண்டுபிடிங்க. அருமையானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனுக்கு தழும்புகள் கொடுத்தது ஒரே 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 நோக்கத்திற்காக தான். நீங்கள் யாவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். பவுல் என்ன அறிஞ்சிருந்தான் தெரியுமா? தன்னுடைய நாவிலே உள்ள அதிகாரத்தை அறிந்திருந்தான். தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த அதிகாரத்தை அறிந்திருந்தான். விசுவாசியின் அதிகாரம், விசுவாசியின் அதிகாரம். இந்த புக்கை நான் 6வது நேரம் 7வது நேரம் வாசிட்டு இருக்கேங்க. என்னுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. கடந்த வருஷத்தை விட இல்லை, கடந்த வாரத்தை விட இந்த வாரம் நான் விசுவாசத்தில் பெருகிறேன். அருமையானவர்களே, பெருகி என்ன செய்கிறேன் தெரியுமா? பவுலை போல பேசுகிறேன், இயேசுவை போல பேசுகிறேன், பேதுருவை போல பேசுகிறேன். தபித்தாலே எழுந்துரு, இறையாதே அமைதலாறு. ஏன்? நாக்கில் இருக்கிற அதிகாரத்தை கற்றுக்கொண்டேன். அருமையானவர்களே, அவன் சொல்கிறான் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டுங்க. நாவு புதையலுங்க, புதையல். 1 கோடி ரூபா கொடுக்கணும். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் நீங்கள் 1 கோடி ரூபா சாதாரணமாக கொடுக்கலாங்க. அவ்வளவு பெரிய மேன்மையை அடைவீர்கள். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழுவீர்கள். தேவனின் மிக சிறந்ததில் வாழுவீர்கள். யூ ஷால் லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட். ஏன் தெரியுமா? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்புவீர்கள். அருமையானவர்களே, அவன் ஏன் ஜாலியாக இருந்தான் தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளே பவுல் அப்போஸ்தலன். அவனுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் வரைக்கும் அவர் என்னை கைவிடவும் மாட்டார். அது அறிஞ்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. வாட் எ லவ்விங் டேடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையிலே எல்லா சூழ்நிலையிலும் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வார்த்தை எப்போ சொன்னான் தெரியுமா? பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்ப முடியாத சூழ்நிலையில் பேசுகிறாங்க. அது என்ன நம்ப முடியாத சூழ்நிலை? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். சாகும் வரைக்கும் அடிச்சிட்டாங்க, செத்து போனான்னு விட்டு போயிட்டாங்க. அந்த காயங்களோடு சிறைச்சாலைக்குள்ளே அடைபட்டு இருக்கும்போது தான் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனை நம்புகிறான். பாருங்கள் அருமையானவர், அது சாத்தியம். அதுக்கு தானே விசுவாசம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொன்னானே, அவன் என்னெல்லாம் செய்தான்? எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் வரைக்கும் சபை நாட்டினாங்க. எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, பெட்ரோல் டீசலே கிடையாதுங்க, மொபைல் ஃபோன் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்? அவனுக்கு ஒன்று தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய சித்தம் இந்த ராஜ்யத்தில் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எனவே 2500 மைலுங்க எருசலேமுக்கு இல்லிரிக்கும். காஷ்மீர் டு கன்னியாகுமரி அளவு தூரம். அந்த அளவுக்கு தேவனுடைய திருச்சபையை நாட்ட பலன் பெற்றான். ஏன் தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்பினான். ஆமென். ஹல்லேலூயா. கப்பல் சேதத்திலே களி கூறுகிறார், சிறைச்சாலைக்குள்ளே களி கூறுகிறார். அங்கே அகிரிப்பா ராஜா நாளைக்கு தீர்ப்பு சொல்லணும், இவனை தூக்கு தண்டனை போட்டுருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அவன் அதுக்குள்ளே குதூகலமாக இருக்கான். எப்போ ராஜாவை சந்தித்து சுவிசேஷத்தை சொல்லலாம் என்று அவன் ஜாக்கிரதையாக இருந்தான், ஜாலியாக இருந்தான். ஒரே காரணம், தேவனுடைய வார்த்தை எல்லா சூழ்நிலையிலும் வேலை செய்யணும் அவன் அறிஞ்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஓ, வாட் எ லவ்விங் டேட். எங்கெல்லாங்க வேலை செஞ்சது? தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் வேலை செஞ்சது? செத்துப்போன சரீரத்துக்குள்ளே வேலை செய்தது. யாருடைய சரீரம் செத்து போயிருந்தது? அந்த நம்ம சரீரம், ஆபிரகாமுடைய சரீரம் செத்துப்போன கற்பப்பைக்குள்ளே வேலை செஞ்சது. உங்களுக்கு தெரியும் பாருங்க அருமையானவர்களே. சிறைச்சாலைக்குள்ளே வேலை செஞ்சது, சிங்க கெபிக்குள்ளே வேலை செஞ்சது, சீருகிற நெருப்பிற்குள்ளே வேலை செய்தது, கானா ஊரில் வேலை செஞ்சது, வேற எங்கே கலிலேயா கடற்கரையில் வேலை செய்தது, கப்பர் நகூமிலே வேலை செய்ததுங்க. எங்கே போனாலும் தேவனுடைய வார்த்தை வேலை செய்யும். அருமையானவர்களே, இந்த ட்ரூத்தை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை நம்புவீர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். அது என்ன உதாரணம்? எலிசா நம்புகிறான்,
என்ன நம்புகிறான்? தன்னுடைய நாவில் இருக்கிற சக்தியை நம்புகிறான் பாருங்க. அவனை பிடிப்பதற்கு ஒரு சேனையே வருதுங்க. ஒரு பெரிய சேனையே இந்த ஒரு மனிதனை பிடிக்க வருகிறது. சான்ஸே கிடையாது தப்பி போகைய. அவன் இருந்த இடத்தை சுற்றி ரதங்கள் வந்துட்டு உள்ளே மாட்டிக்கிட்டான். கேயாஸ் டிக்ளேர் பண்ண பாருங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமே. இவன் என்ன சொல்கிறான்? எப்பா, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம்மிடத்தில் அநேகம் பேர் இருக்காங்க, சரிங்களா? உன்னை என்ன செய்ய போகிறான்? நான் பேச போகிறேன், இவங்க கண்ணெல்லாம் மயங்கி போகும். நாவு. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனைக்கு அருமையானவர்களே பைபிளில் ஜெபம் பண்ணாங்க. நீங்கள் ஒரு பிரச்சனை நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பிரச்சனை பெருசாகிருது. எனக்கு அந்த அனுபவம் இருந்தது அருமையானவர்களே. எனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருந்தது. நான் ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணேன். சில ஆண்டுகளுக்குள்ளாக 2.5 கோடியாக பெருகிட்டு. அப்புறம் தான் கண்ணு திறந்தது பாருங்கள். பிரச்சனையை பார்த்து பேசத்தான் செய்யணும், ஜபிக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையும் பார்த்து ஜபிக்கவில்லை, பேதுரு ஜபிக்கவில்லை. பிரச்சனையை பார்த்து பேசினா. தபித்தாளுடைய உயிர் திரும்ப வருவதற்கு பேசினான். மார்க்கு 11:23 யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணார்களோ அத்தனை பேரும் நம்ப முடியாததை நம்பினவர்களுங்க. நம்ப முடியுதா? என் நாக்கில் பவர் இருக்குது, நம்ப முடியுதாங்க? கோபப்பட்டு பேசிடுறோம், மனைவியை திட்டிடுறோம், சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லிடுறோம். இதே நாவில் அதே நேரத்தில் 24/7 சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குதா? ஏன் உங்களாலே நம்ப முடியாததை நம்ப முடியலை? உங்கள் நாவில் இருக்கிற பவர் உங்களுக்கு தெரியல அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அவன் என்ன சொல்கிறான்? நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இருங்கள் என்று சொல்லவில்லை அருமையானவர்களே. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் அல்லது பவுல் என்ன சொல்கிறான்? நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறான்? இயேசு சொன்னார் பாருங்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அப்படின்றால் என்ன பொருள்? நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சம் உண்டானதுனால பவுல் சொல்கிறான், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பவுலை கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆமென். இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்கள். இவர்களெல்லாம் என்னென்ன செய்தாங்க? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை நம்பினார்கள். அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.